லைவ் தமிழ் செய்திகள். மக்களின் பேராதரவை பெற்ற சிறப்பு போட்டியாளராக திவனஸ் மாறியிருந்தார். எல்லா போட்டியாளர்களும் சிறப்பாக தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டி வந்தாலும் திவனஸுக்கு ஆரம்பத்தில் இருந்து அதிகமான ஆதரவு கிடைத்து வந்ததாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் கூறி நிற்கின்றன. ரசிகர்களும் தங்களுடைய பேராதரவை வழங்கியிருந்தார்கள். பழைய பாடல்களை பாடி ரசிகர்களின் செல்லப்பிள்ளையாக திவனஸ் மாறியிருந்தார். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சிக்கான ப்ரோமோ வெளியாகும் பொழுது திவனஸின் அன்பர்களும் நண்பர்களும் கூடியிருந்து பெரும் ஆரவாரத்தை ஏற்படுத்துவார்கள். எப்போது வரும், எப்படி வரும் என்ற கேள்விகள் எல்லாம் அவர்களின் மனதில் பதிந்திருந்தன. மெல்லிசை இளவரசர் என்ற பட்டமும் அவருக்கு கிடைத்திருக்கின்றது. MSBயின் இசை வாரிசு என்ற பேர் கிடைத்திருப்பது யாருக்கும் இதுவரை கிடைக்காத ஒரு பெரும் பாராட்டாகும். திவனஸை பாராட்டி பலர் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள். தன்னுடைய தாத்தாவை குருவாக கொண்டு தாத்தா வழி நடந்ததால் அவருக்கு இந்த பேர் ஆதரவு கிடைத்திருப்பதாக பலரும் கூறுகின்றார்கள். இசை பயிற்சியும் முறையாக கற்காமல் பழைய பாடல்களை அழகான உச்சரிப்புடன் பாடி வந்தார் திவனஸ். இவருக்கு பல வாழ்த்துக்களும் ரசிகர்களின் அன்பும் அதிகரித்திருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் அவர் டைட்டில் வினராக வந்திருப்பதை பலரும் சந்தோஷமாக வரவேற்கின்றார்கள். ஆனால் ஒரு சிலர் தங்கள் ஆதங்கங்களை வெளிக்கொணர்கின்றார்கள். இவருக்கு 10 லட்சம் பரிசும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு மெல்லிசை இளவரசர் என்ற பட்டமும் கொடுத்திருப்பது இங்கு பலரையும் ஆச்சரியப்பட வைத்திருப்பதாக கூறப்படுகின்றது. தொடர்ந்தும் இவ்வாறான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.